தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். வாரும் தூயாமையாளரே, எங்கள் உள்ளத்தில் நீ தங்கியிருந்து ஒரு அன்பின் தீ நாம் நிரப்பியுள்ளோம். பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் இந்த நாளில் என்னோடு பேசுவார். கர்த்தர் இந்த நாளில் என் தேவையை சந்திப்பார். கர்த்தர் இந்த நாளில் மன்னாவை எனக்கு தருவார் என்று எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிற அருமையான உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒரு திருவேத வாக்குகளை எதிர்நோக்கி வந்திருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளை ஒரு மன்னாவினாலே நிரப்பு பேசு சுவாமி. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, ஒரு வேத சத்தியமானது எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒன்றாக அமைந்திருக்கிறது. அதை உணர்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஒரு வேதத்தை தியானிக்கிற நாளிலே கர்த்தர் தாமே நீர் எங்களோடு கூட இடைப்படும். ஒரு வார்த்தையை கொண்டு நீர் எங்களை பரிசுத்தமாக்கும். ஒரு வார்த்தையை சத்தியம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவின் வருகையின் நாட்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் வருகை நாட்களை குறித்து தியானிக்கிற 3ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே நமது தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை அழகாக ஒரு பகுதியை நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களும், சங்கீதம் 85, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வசனங்களும், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களையும் நம்முடைய தியானத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் மகிழ்வான ஒன்று. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வருகை ஞாயிறாகிய இந்த 3ஆம் நாளிலே நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். வாசித்த இந்த வேத பகுதியிலே 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, கடவுளை பகிர்ந்து கொள்ளுங்கள். 2வது, கனிதருகிற வாழ்வை பகிர்ந்து கொள்ளுங்கள். 3வதாக, களஞ்சியத்தில் சேகரிப்பாருங்கள். இந்த 3 காரியங்களில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துடைய பின்னணியத்தை பார்க்கிற பொழுது, ஆபிரகாம் தன்னுடைய முதிர் வயதான காலத்திலே அருமையான குழந்தையை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பிறகு நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கிற பொழுது, நம்முடைய வாழ்வில் அந்த சம்பவங்களை ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற பொழுது, நாம் எந்த இடத்தில் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு தன் முதிர் வயதான காலத்தில் அருமையான குழந்தை கொடுத்த ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்த பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆனால் தன்னுடைய வீட்டில் வயது முதிர்ந்த ஒரு தாயார் அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்த உடனே அவர்களை பார்த்து ஒரு எள்ளி நகையாடுகிற ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எள்ளி நகையாடுகிற சூழல். ஆனால் தான் குறித்த காலத்தில் தனக்கு நிகழ வேண்டிய நிகழ்வுகள் அத்தனை சரியான நேரத்தில் நடந்துவிட்டது. ஆனால் சாராளுக்கோ வயது முதிர்ந்த காலங்களிலே இந்த சம்பவம் நடந்தவுடனே அதை பார்த்து என்ன செய்கிறார்? ஒரே வீட்டுக்குள் எள்ளி நகையாடுகிற, ஏளனமாய் பார்க்கிற, பரியாசம் பண்ணுகிற சூழல். இந்த சூழலிலே சாராள் என்ன செய்கிறார்? தன் கணவனை அழைத்து பேசுகிற பொழுது, இந்த ஆகாரை என்ன செய்யுங்க, அப்படியே காட்டுல விட்டுடுங்க. அப்படி இவர்கள் பேசி சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவனிடத்தில் தெளிவாக சொல்லி என்ன செய்கிறார்? பெயர்சபாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய வனாந்தரத்தில் விட்டுவிடு. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொன்னவுடனே ஆபிரகாம் அந்த தாயாரையும் அருமையான குழந்தையும் கூட்டிக் கொண்டு வனாந்தரத்தில் விட போகிறார். ஆபிரகாம் இந்த குழந்தையும் ஆகாரையும் கொண்டு விட்டுவிட்டு திரும்பி வருகிற பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தின் மையப்பகுதியாக சொல்லப்படுகிற பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார்? இவர்கள் விட்டு வருகிற வழியில ஒரு துறவை உருவாக்குகிறார். அந்த துறவை கண்ட அபிமெலேக்குக்கும் இவருக்கும் இடையே ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தின் இடையே அவர்கள் செய்கிறார்கள், உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். அப்படி உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்ற அந்த பகுதிக்கு பெயர் தான் பெயர்சபா என்று சொல்லப்படுகிறது. பெயர்சபா என்று சொல்லுகிற பொழுது எபிரேய பதத்திலே 7 கிணறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 கிணறுகள் அல்லது ஆணையிட்டு வாக்களித்த கிணறு, ஆணையிட்டு வாக்களித்த கிணறு என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு ஆபிரகாம் அந்த இடத்திலே வாழ்ந்து வருகிற பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்க்கலாம், என்ன பண்ணுறான்? வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறேன். அந்த குழந்தையை வைத்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். என்னை மறந்து விட்டார்களா?
அந்த குழந்தையை கொடுத்த என்னை மறந்து விட்டார்களா? அவர்களை ஆசீர்வதித்த என்னை மறந்து விட்டார்களா? சகல நன்மைகளை பெற்றுக்கொண்ட இவர்கள் மறந்து விட்டார்களா என்று கர்த்தர் யோசித்து என்ன சொல்கிறார்? ஆபிரகாமை சோதித்தார். அப்படி ஆபிரகாமை சோதிக்கிற அந்த நிகழ்வானது சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமை சோதிக்கிற கடவுள் எப்படி செய்கிறார்? உன் ஏகசுதன் இவன் தான் இனி அடுத்து என்ன செய்ய போகிறார்? இவன் வழியாகத்தான் இந்த சந்ததிகள் அத்தனை வரப்போகிறது. இவன் வழியாகத்தான் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுகிறது. சந்ததிகளுக்கெல்லாம் மூத்தவராய் இருக்கிற இவனுடைய வாழ்வில் நடந்தது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இவனை கூட்டிட்டு இப்ப என்ன செய், பலியிடு என்று சொல்லுகிறார். இன்று நம்முடைய வாழ்விலும் கூட நாம் நேசிக்கிற, நாம் விரும்புகிற, நாம் எந்த காரியங்களை எல்லாம் நம்ம மனதில் வைத்துக் கொண்டு என்னை விட்டு போய்விடக் கூடாது என்று நினைக்கிற அந்த காரியங்களை கடவுள் நீ வா என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப விரும்புகிறோம். ஐயோ நான் ரொம்ப ஒற்றுமையா இருக்கணுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, லூக்கா எழுதின நற்செய்தியிலே தெளிவாய் சொல்லுகிறார், மகளுக்கு விரோதமாக தாயையும், தாய்க்கு விரோதமாக மருமகளையும் மகளையும், தகப்பனுக்கு விரோதமாக தந்தையையும், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோரையும் பிரித்து வைப்பார். ஒரு காலம் இருக்கிறது. இதைத்தான் சாலமோன் ஞானி சொல்லுகிற பொழுது தெளிவாக சொல்லி வருகிறார். 3ஆம் அதிகாரத்திலே, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற பொழுது மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துகிறார். ஏனென்றால் அது கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதாய் தென்படுகிறது. இந்த இடத்திலே ஆபிரகாமை அழைத்து, இவன் உன்னுடைய மகன், உண்மை நல்லதுதான், இவனை கூட்டிட்டு மேல வந்து சரி, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிறார், நான் ரொம்ப பாசமா இருக்கிறேன், ரொம்ப நேசமா இருக்கிறேன், என்னை விட்டு போயிட்டு நான் என்ன செய்ய? ஒருவேளை அந்த பாத்திரம் ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமா இருக்குமானால் நம்ம பிடிச்சு நிறுத்த முடியுமா? ஆனால் என்று நம்முடைய வாழ்விலும் கூட அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? கடவுள் விரும்புகிற பாத்திரத்தை நாம் பிடித்து வைத்துக் கொண்டு என்ன செய்கிறோம்? இல்லை, இது என்னை விட்டு போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அப்படி சொன்ன பிறகு நடக்கிற சம்பவம் என்ன? ஆபிரகாம் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கேட்டு தன் மகனை அழைத்துக் கொண்டு போகிறார். அழைத்துக் கொண்டு போகிற பொழுது நடக்கிற சம்பவம், அருமையான மகன் பார்க்கிறான். அவன் கவனித்துக் கொண்டே வருகிறான். இந்த சம்பவங்கள் ஈசாக்கு ஒரு 25 வயது ஆகிற பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. அவன் அறிவு பெருத்தவனாக இருக்கிறான், ஞானம் பெருத்தவனாக இருக்கிறான். காரணம், கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தை என்ன செய்கிறது? தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்கிறார். இந்த இடத்துல 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, விசுவாசத்தின் அடிப்படையிலே கடவுள் மீது வைத்திருக்கிற அந்த பற்றுறுதியை, நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார்? தன் மகனை அழைத்துக் கொண்டு அவர் போய்கொண்டே இருக்கிறார். திருப்பி கேள்விகள் ஒன்றும் கேட்கவில்லை. எந்த கேள்வியும் கடவுளுடைய சமூகத்தில் கேட்கவில்லை. காரணம், பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் நடக்கிறது. அந்த சோதனையை தாங்குகிற பலனை கடவுள் எனக்கு தருவார். ஆபிரகாம் அழைத்துக் கொண்டு போகிற பொழுது அன்போடு கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்குதப்பா, ஆடு இல்லை. பாருங்கள், இந்த இடத்திலே ஆபிரகாம் கடவுளை முதலாவது தன் மகனிடத்தில் பகிர்ந்தளிக்கிறார். கடவுளை பகிர்ந்தளிக்கிற ஒரு நிகழ்வை கொண்டு வருகிறார். இந்த இடத்தில் ஆபிரகாம் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய சமூகத்திலே கடவுள் அதை பார்த்துக் கொள்வார், கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லி மகனிடத்தில் பக்குவமாக சொல்லி அனுப்புகிறார். இன்றைய நாட்களில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் பக்குவமாக பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறோமா? எந்த குடும்பத்திலாவது கடவுளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியானபடி பகிர்ந்தளிக்கிறோமா? ஆபிரகாம், he was arrested with the deepest mental agony. இந்த டர்னிங் பாயிண்ட்ல தான் ஒவ்வொருத்தருக்கு என்ன வரும்னா paralysis attack வரும். இந்த டர்னிங் பாயிண்ட்ல தான் ஒவ்வொருத்தருக்கு என்ன நடக்கும்? மென்டல் டிசார்டர் ஆயிடும். அவ்வளவு கொடூரமான ஒரு மென்டல் அகானி இல்லை. பார்க்கிறார், மகன் கேள்விட்டால் பகுத்தறிவாக ஒரு கேள்வியை கேட்கிறான். எல்லாமே இருக்கிறது. இன்று நாமும் கூட அநேக நேரங்களிலே கடவுளுடைய சமூகத்தில் கேள்வி கேட்கிற மக்களாக இருக்கிறோம். பிள்ளைகளை பெற்றோரை பார்த்து கேட்கிறார்கள், அது எப்படி நடந்தது? அதே நிலையிலே உறவுகளுக்கு இது எப்படி நடந்திருக்கும், இது ஏன் நடந்தது? கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்தில் அழகாக ஆபிரகாமின்
வழியாக தன் மகனுக்கு தன்னை பகிர்ந்தளிக்கிற நிகழ்வை சொல்லுகிறார். கடவுள் பார்த்துக் கொள்வார். இன்று நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? கடவுளுடைய சமூகத்திலே கடவுளை பகிர்ந்தளித்திருக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஆனால் ஆபிரகாம் தன் மகனிடத்திலே அவன் கேட்கிறார், இவ்வளவு தூரம் என்னை அழைத்துக் கொண்டு வருகிறீரே, இவ்வளவு தூரம் என்னை என்ன செய்கிறேன், பக்குவமா கூட்டிட்டு வர 25 வயது என்று வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது கடவுளுடைய சமூகத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லுகின்ற கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவன் போகிற பொழுது கட்டையை எடுத்து வைக்கிறார்கள். எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டு என்ன செய்கிறார்கள்? நீ படு, தகன பலி எடுக்கிற அந்த மேடையின் மீது நீ படு என்று சொல்லுகிறார். இந்த நிகழ்வை நம்மோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற பொழுதுதான் அந்த உண்மையின் சாராம்சம் நமக்குள் புரியும். அந்த சம்பவத்தினுடைய அடிநாதம் நமக்குள் புரியும். அந்த வழி அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். மனம் உடைந்து போன நிலையிலே, வேதனையின் நிலையிலே, வெளியிலே சொல்ல முடியாத நிலையிலே தன்னை முழுமையாய் கடவுள் சொன்ன வார்த்தையை அப்படி அப்பட்டமாக கேட்டுக்கொண்டு போன ஆபிரகாமுடைய வாழ்விலே கடவுளை பகிர்ந்தளிக்கிற ஒரு நிகழ்வு தன்னுடைய மகனிலிருந்து ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக வெட்ட கையை ஓங்குகிற பொழுதுதான் கடவுள் சொல்கிறார், இந்த பிள்ளை எனக்கு சொந்தமானது, இந்த பிள்ளை எனக்கு சொந்தமானது, இது என்னால் முத்தரிக்கப்பட்ட குழந்தை, இது என்னை சார்ந்து வாழ்கிற ஒரு பிள்ளை, நிறுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நிகழ்வுகளிலே நாம் சோர்ந்து நின்று கொண்டிருக்கலாம். நம் அறிவுக்கட்டான காரியங்கள் நம்மை ஆட்கொண்டிருக்கலாம். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். வெளியில நான் சொல்ல முடியல, சோர்ந்து போக வேண்டாம். கடவுள் உங்களுக்காக அந்த இடத்துல நின்று கொண்டு பார்க்கிறார். என் பிள்ளையின் மீது வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறார். அப்பொழுதுதான் ஆபிரகாம் நடந்த நிகழ்வு உங்களுக்கு என்று தெரியும். அந்த இடத்திற்கு ஆபிரகாம் என்ன பெயர் வைக்கிறார்? யெகோவா ஈரே. இன்னைக்கு நம்மள அநேக நேரங்கள் என்ன செய்யறோம்? வண்டியில் எழுதிக்கிறோம், வீட்டில் வச்சுக்கிறோம், எல்லா இடங்களிலும் வைக்கிறோம். அதன் ஆழம் என்ன? யெகோவா ஈரே, கடவுளுடைய சமூகத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று தெளிவாய் சொல்லப்படுகிற ஒரு சத்தியத்தை முன்வைக்கிறார். இந்த இடத்திலே கடவுளை அவன் பகிர்ந்தளிக்கிறார். கனி தருகிற வாழ்வை பகிர்ந்தளியுங்கள். கனி தருகிற வாழ்வை நாம் பகிர்ந்தளிக்கிற மக்களாய் நாம் வாழ வேண்டும். இன்று நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? சற்று சிந்திக்க வேண்டும். கனி தருகிற வாழ்வு நிறைந்திருக்கிற பொழுது அவைகளை என்ன செய்கிறார்? ஒன்று சேர்க்கிறார். இன்று ஆண்டவர் ஒன்று சேர்க்கிற அந்த கனி தருகிற வாழ்வு நமக்குள் இருக்கிறதா? ஆபிரகாமுடைய வாழ்விலே கனி தருகிற வாழ்வு இருந்தது. ஆபிரகாம் கடவுளை தன் பிள்ளையின் வழியாக அநேகருக்கு எடுத்து சொன்னார். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த கனி தருகிற வாழ்வை பரிசுத்த லூக்கா எழுதின சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் வழியாக சொல்லுகிற வார்த்தை, கனி தருகிற வாழ்வு நமக்குள் இருக்க வேண்டும். கனி தருகிற வாழ்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்னை இப்படி ஆசீர்வதித்தார், நீங்களும் கடவுளை தேடுங்கள், உங்களையும் இப்படி ஆசீர்வதிப்பார். நீங்களும் கடவுளிடம் வாருங்கள், அவர் உங்களை இப்படி ஆசீர்வதிப்பார் என்று நாம் கடவுளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மாறாக ஏதோ போகிற போக்களை சொல்வது போல நாங்களும் ஆபிரகாமுக்கு தகப்பன், ஆபிரகாமுக்கு பிள்ளைகள், இதை கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கனி தருகிற வாழ்வில் இருக்கிற பொழுதுதான் கடவுள் நம்மிலிருந்து என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு பாராட்டின அன்பு, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்துகிறார். இதுதான் விஷயம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு கனி தருகிற வாழ்வாக, அவர் தருகிற அந்த கனியை பகிர்ந்தளிக்கிற வாழ்வாய் இருக்கிறதா? இரண்டாவது. மூன்றாவதாக களஞ்சியத்தை நிரப்புகிற வாழ்வாய் நமக்குள் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அழகாக அந்த பகுதியில் சொல்லுகிற பொழுது என்ன செய்கிறார்? களஞ்சியத்தை நிரப்புகிற வாழ்வு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? ஒன்று, கடவுளை பகிர்ந்தளிக்கிற ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, கனி தருகிற வாழ்வை பெற்று கனிகளை பகிர்ந்தளிக்கிற ஆசீர்வாதம். மூன்றாவதாக களஞ்சியத்தை நிரப்புகிற ஆசீர்வாதம் நமக்குள் இருக்கிறதா? சற்று சிந்திக்க அழைக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்க்கிறார். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை மகா விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். திடீர் திடீர் என்று என்ன சொல்லுகிறார்கள்? சுவாமியிலே பிறக்கிறது. எல்லாம்
நல்லா தான் இருக்கு, பார்க்கறது அழகா இருக்கிறது. ஆனால் களஞ்சியம் எப்படி இருக்கிறது? காய்ந்து போயிருக்கிறது. களஞ்சியம் நிரம்பி இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தந்த கடவுள் ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கையானது அவனோடு மட்டும் நின்று விடாமல் அவருடைய மகன் அவருடைய சந்ததியோடு நிலைத்து நிற்கிற ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி இருக்கிறோம்? என கருமையான அருமை திருச்சபை மக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, சற்று சிந்திக்க அழைக்கிறேன். நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றிருக்கிறார்களா? நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கிறார்களா? நம்முடைய பிள்ளைகள் எல்லா நிலையிலும் உயர்ந்திருக்கிறார்களா? கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். மனதில் என்ன வேண்டும்? நிம்மதி வேண்டும், மனதில் சமாதானம் வேண்டும், அமைதி வேண்டும். இல்லை, என்ன நடக்கிறது? பிள்ளைகளை போக வேண்டிய வழியில போகாமல் மாறுபட்ட வழியில போகிற பொழுது பெற்றோருக்கு வேதனை. பெற்றோர் எத்தனையோ கோடிகளை செலவு செய்கிறார்கள். ஆபிரகாமுடைய வாழ்விலே இந்த இட பேசபாவிலிருந்து மோரியா மலைக்கு போகிற பொழுது எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கிறது. மலைகளை தாண்டி போகிறார், வெகு தூரத்தில் நின்று பார்க்கிறார். அந்த மலையில் தான் நம்மை பலியிட வேண்டும் என்று சொல்லி அப்படி பலியிடுகிற அந்த சூழ்நிலையிலே தன்னோடு வந்தவர்களை நிற்க வைத்துவிட்டு நான் போய் வருகிறேன் என்று போகிற பொழுதுதான் கர்த்தர் அவனோடு மீண்டும் இரண்டாம் தரம் அவனோடு தொடர்பு கொள்ளுகிறார். என்று நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட நல்ல உறவை, நல்ல அன்பை, நல்ல பாசத்தை, கண்ணி தருகிற வாழ்வை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். என்று நம்முடைய வாழ்விலும் கூட கண்ணி தருகிற வாழ்வை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எப்படி ஆபிரகாமுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தினாரோ, ஆபிரகாம் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அப்படியே அமர்ந்திருக்கவில்லை, அவைகளை நடைமுறைப்படுத்தினார். நடைமுறைப்படுத்ததினாலே அவர் என்ன சொல்லுகிறார்? உனக்குள், உன் சந்ததிக்குள் அழியாத ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம். வருகை நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வருகை நாட்களை நாம் என்ன செய்கிறோம்? யார்கிட்ட பகிர்ந்தோமா? பாடல் வழியாக பாடிக்கொண்டு போன மகிழ்ச்சி, அநேக குடும்பங்களை சந்தித்தோம் மகிழ்ச்சி. நாம் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்தளித்திருக்கிறோம்? கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் எத்தனை பேரிடம் கரிசனையோடு விசாரித்திருக்கிறோம்? அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் அவர் வருகையின் நாட்களை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று, கடவுளை பகிர்ந்தளியுங்கள். இரண்டாவது, கனிதருகிற வாழ்வை பகிர்ந்தளியுங்கள். மூன்றாவது, உங்கள் களஞ்சியத்தை நிரப்புங்கள். சர்வ வல்லமை விருப்பம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ தந்திருக்கிற இந்த நல்ல காலை பொழுதிலே உமது கரத்திலே தாழ்த்தி நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். தியானித்த இந்த வசனங்கள் யாவும் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாகும். ஒவ்வொருடைய வாழ்விலும் வெற்றி சிறந்த வாழ்வாய் இந்த வசனங்கள் கிரியை செய்ய வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு தந்து வழிநடத்திட வேண்டுமாய் மீட்பர் கிறிஸ்துவின் வழியாக ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.